மேடம், அதாவது there is a term mindless expansion, mindless construction அப்படிம்பாங்க. ஏன் ஒரு வேலையே செய்யறோம்னு தெரியாம ஒரு வேலையை செய்யறது. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம். எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவீங்கன்னு தெரியாது. கனெக்ஷன் எங்க, ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது. இந்த பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க. பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும். அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள், மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை. இதே திட்டத்தை மல்டி மோடல் 3 அடுக்கு கொண்டு வரலாம். இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம். உலகத்துக்கு ராஜ்கோட் போய் பாருங்க, அகமதாபாத் போய் பாருங்க, வேறு வேறு நகரத்தை பாருங்க, எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க. அயோத்தியாவை பாருங்க, எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராஃபிக்கை ஒரு அதாவது ஒரு வெர்டிக்கல் லேயர்ல அடக்கி கொண்டு வர்றாங்க. இதுக்கு எதுவுமே கிடையாது, சிந்தனையே இல்லையா, நோ திங்கிங், எதுவுமே இல்லை. கேட்டா இவர் பெரிய ஆளு, இந்த கோட்டைக்கு இவர் தான் அதிபதி, இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இங்க. இந்த நேரத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்மார்ட் சிட்டி ஊழல்கள் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறது அதிமுகவுக்கான ஒரு மிரட்டலா எடுத்துக்கலாமா? நீங்க தானே சொல்லணும். மக்கள் சொல்றதை நான் சொல்றேன். 4 நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றதை நான் சொல்றேன். இது என்ன மிரட்டல்? சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா, என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையை திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ரகுபதி அண்ணன் சொல்றாரு, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாரு. முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில், என்னைய திகார் ஜெயிலுக்கு அனுப்புவாராமா? தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா? இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெஃபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா, இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம். கோயம்புத்தூருடைய நடுத்தர மக்கள் கேட்பதே நியாயமாக முன்னாடி கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கலாம். கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லாத்துக்கும் தெரியும். டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சுன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல இடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்குன்னு தெரியும். நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க. நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா? நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க, அவர் பேர் நடந்திருக்கா? இல்லை. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுறாங்க. நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுறாங்க. நடக்கலையா? கான்ட்ராக்டர் வளரலையா? கோயம்புத்தூருக்குள்ள 10 கான்ட்ராக்டர் உருவாக்கலையா? அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் எலெக்ஷன் நிக்க வைக்கலையா? அந்த கான்ட்ராக்டர் பணம் செலவு பண்ண வைக்கலையா? இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியுமே. தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்க. கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க? கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைங்களா? கரூர் எம்பி அங்க சொல்றோம். கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை, கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை, திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை, சென்னை எம்பிக்கு அண்ணாமலை. நான் என்னங்க பண்றேன்? அதான் என் பலம். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு. அதான் இந்த கட்சி, நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம். ஸ்பேடுங்கிற ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன். காரமா மசாலா போட்டு பேசுறேன். இது அப்படியே பொத்தி எல்லாம் பேசுறது இல்லை. தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை. அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்டம் வழங்குது. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. அது உங்களுக்கு என்ன காட்டுது? என்ன காட்டுது? எங்களுடைய தைரியமான செயல்பாடை காட்டும். முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ. பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். என்ன சங்கடம்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க. எவனோ 2 பேர் பெய்டு கண்டென்ட் எழுதுறவன்
டிஆர்பி ராஜா மாதிரி 2 பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்னு சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் தான் சொன்னேன் பாருங்க. தகரப்பட்டியில் வந்தேன். கோயம்புத்தூருக்கு எப்படி நான் வந்தேன்? 2002 தகரப்பட்டியில் வந்தேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுத்தோம். அதனால தைரியமா பேசுறேன். தகரப்பட்டியில் வந்து உங்களை பத்தி சொல்ல சொல்லுங்க. திமுக குற்றம் சாட்டுறாரு. அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காருன்னு சொல்லி கோவை எம்பி பிஆர் நடராஜன் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாருங்க எவ்வளவு அநியாயம் பாருங்க. இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இது எவ்வளவு அநியாயம்னா அக்கா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாங்க. ஏடிஎம்கேவை பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கேவை பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி. வாரிசு அரசியல கடுமையா எதிர்க்கிறீங்க. இப்போ நீங்க தருமபுரி போய் பிரச்சாரம் பண்ணும்போது அதை எப்படி எதிர்ப்பீங்களா? வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டி சொல்லுங்க. அவர் ஐடென்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டியா ஸ்டாலின் அவங்க ஐடென்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிற்கிறாரு போட்டி போடுறது அதிமுக. யாருடைய பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த் 3 எம்பி வேட்பாளர்கள். யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? KN நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியலை கொச்சப்படுத்த. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட அது தவறு. வேலை பார்த்திருக்காங்க. வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க. சௌமியா ராமதாஸ் அன்புமணி அதன் பிறகு அரசியல். இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. அரியலூர் அரசு மருத்துவமனை மணி சொல்லுங்கண்ணா. இப்ப மத்திய அரசு தரமில்லாத மருத்துவக் கல்லூரியை அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியுடைய அக்ரிகேஷனை ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க, மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேன். நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம், அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம். அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும்? நாங்கள் அங்கீகாரத்தை ரத்து பண்றோம், அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம். குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம். இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க? ஐயோ ரத்து பண்ணிட்டு, ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டோம். நீங்க சொல்றீங்க பாருங்க, அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதி, ஒரு கரண்ட் வசதி இல்லை. அதனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அவலத்தன்மையை
33 காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்குறேன். அதுக்கு ஒரு சான்றுங்க. செட்டிங் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுங்க இல்லையா? அது வந்து திமுக அதிமுக இணைந்து பாஜக உங்களுக்கு எதிராக ஒரு செட்டிங் கேம் பண்றாங்களா? எப்படி சொல்றாங்க? உண்மைதான். நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க தான் எழுதிருக்கீங்க. 830 கோடி நீங்க எழுதினீங்களா நான் சொன்னேன்னா? பத்திரிகையில் நீங்க தான் எழுதுனீங்க. பணமெல்லாம் வந்துருச்சு, பதுக்கி வச்சுட்டாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் வர்றாங்க, எழுதுனது நீங்க தானே. மக்களை தானே சொல்றாங்க. பத்திரிகை எழுதிக்கல, புதுசாக நான் சொன்னேன்னா? எங்களுக்கு 51% வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 60% வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். களம் உறுதி செய்யும். அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது 51%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 60% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். கோவை களம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன், போய் எல்லா வேட்பாளருக்கும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலை இருப்பதாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களோட கட்சி வேட்பாளரை அறிவிச்சிருச்சு, ஒரு சுட்டியாச்சு. நீங்களே சொன்னீங்க அண்ணாமலைன்னு எல்லா பக்கம் சொல்றாங்க. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பாக இருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும். எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு வரணும். வானதி அக்கா மூத்த தலைவர்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லேயும் சுற்றுப்பயணம். அண்ணே, நீங்கள் வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க. கோயம்புத்தூரில் ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பல்லடம் எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி 60 விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பெறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.